ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். கேன் அப்படின்னா முடியும். அந்த கேன் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் குட். குட் அப்படின்னாலும் முடியும். ஸோ குட் பி அப்படின்னா அந்த பீனா என்னது? இருக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இருக்க முடியும். குட் பி அப்படின்னா இருக்க முடியும். குட் ஹேவ் அப்படின்னா முடிந்திருக்கலாம், முடியாமலும் இருந்துக்கலாம், இந்த மாதிரி. ஸோ குட் அப்படின்னா முடியும், பி அப்படின்னா இருக்கிறது, குட் பி இருக்க முடியும். இந்த குட் பி தான் இங்கிலீஷில் பேசுகிறப்ப நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். செய்திருக்க முடியும், பேசியிருக்க முடியும், வாங்கியிருக்க முடியும், எல்லாத்துக்குமே குட் பி வரும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த முடியுங்கிற வார்த்தையை எடுத்துட்டோம்னா செய்திருக்கலாம், பேசியிருக்கலாம், இப்படி இருந்துச்சுன்னா would have. முடியும் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுன்னா கேன் குட் தான். ஓகே, ஸோ இந்த குட் பி யூஸ் பண்ணி சென்டென்சஸ் பார்க்கலாம். இது சுலபமாக இருக்க முடியும். இட் குட் பி ஈஸி. இட் குட் பி டிஃபிகல்ட். இது கடினமாக இருக்க முடியும். ஸோ இந்த ஈஸி, டிஃபிகல்ட் அப்படிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இட் குட் பி ஈஸி, இது சுலபமாக இருக்க முடியும். அட்ஜெக்டிவ் தான் வரணுமா? வேறு எதுவும் வரக்கூடாதா? நவுன் வரலாம். ஹீ குட் பி எ ஸ்டூடெண்ட். அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும். ஹீ குட் பி எ ஸ்டூடெண்ட். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஹாஸ் மோர் ஸ்கில்ஸ். ஹீ குட் பி எ போலீஸ். அவர்கிட்ட நிறையா திறமைகள் இருக்குது, திறன்கள் இருக்குது, அவர் போலீஸாக இருக்க முடியும். இப்போ பி வேர்புக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் பார்த்துட்டோம், நவுன் பார்த்துட்டோம். வேர்பு வந்துச்சுன்னா, அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை வந்துச்சுன்னா, இந்த குட்டுக்கும் பிக்கும் அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். செய்திருக்க முடியும் அப்படின்னா செய்கிறதுக்கு டு. குட் பி, அந்த பி வேர்புக்கு அடுத்து வேர்பு யூஸ் பண்ணுறப்ப பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ டூ அப்படிங்கிறது ப்ரெசண்ட், டிட் அப்படிங்கிறது பாஸ்ட், டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த லிஸ்ட் டிக்ஷனரியில் இருக்கும், இல்லை ஆன்லைன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். முக்கியமான வேர்ப்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தெரிஞ்சுக்கணும். இதை மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். இது சுலபமாக இருக்க முடியும். இட் குட் பி ஈஸி, அட்ஜெக்டிவ். இந்த ஈஸிங்கிறது அட்ஜெக்டிவ். அவர் ஒரு மருத்துவராக இருக்க முடியும். ஹீ குட் பி எ டாக்டர். டாக்டர் அப்படிங்கிறது நவுன். இட் குட் பி டன். ஓகே, இது வேர்ப். இட் குட் பி டன் பிஃபோர் ஈவினிங். இதனை மாலைக்குள், அதாவது ஈவினிங்குள்ளே செய்ய முடியும். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாக்கியங்களை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஹீ குட் அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியும். யூ குட் பி கிவன் அ சான்ஸ். அவர் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். ஹீ குட் பி எ டீச்சர். இப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உன்னால் உணவை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. உணவு அனைவராலும் சாப்பிடப்பட முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? உன்னால் உணவை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். உணவு அனைவராலும் சாப்பிடப்பட முடியும். ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல். இந்த ஈட்டன் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் ஈட். அதாவது ஈட், ஏட், ஈட்டன். முக்கியமான வேர்ப்ஸுக்கு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்புறம் போக போக உங்களுக்கு எல்லா வார்த்தைகளுக்கும் பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடமாகும். இப்போ இந்த குட் ஹேவ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு வேலை கடந்த காலத்தில் செஞ்சுருக்க முடியும், ஆனால் அதை செய்யலை. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். என் ஃப்ரெண்டை ரயில்வே ஸ்டேஷனில் சந்தித்திருக்க முடியும், பார்த்துருக்க முடியும். எனக்கு நேரம் இருந்துச்சு, ஆனால் நான் அவரை பார்க்கல. இந்த மாதிரி விஷயத்தை குட் ஹேவ் யூஸ் பண்ணி சொல்லணும். இந்த குட் ஹேவ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.